மோசமான முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் அவர்கள் என்று 1000 ரூபாய் யாரு கேட்டது? ஹாலிடேஸ்னாலே GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. Make Howrah Pay your trusted partner for all your payout needs. எந்த தாய் கேட்டா? எங்க அம்மா கேட்டால, என் தங்கச்சி கேட்டால, கல்லூரிக்கு போகும்போது 1000 கொடுக்கணும். கல்விதான் தரமா கேட்டான். கல்வி கற்று வரும்போது வேலை கேட்டான். 1000 வச்சுக்கிட்டு என்ன செய்யுங்க? ஒரு நாளைக்கு 30 ரூபா வருது எங்க அம்மாவுக்கு. 1000 ரூபாய் என்ன 30 ரூபா கூட ஈட்டி கொள்ள முடியாத அளவுக்கு நீங்க வறுமை வச்சிருக்கீங்க. எத்தனை நாளைக்கு இந்த 1000 கொடுத்தே கொண்டு வருவீங்க? நான் திருடனா இருந்து, நான் கொள்ளையடிக்கிறவனா இருந்து, நான் ஊழல்வாதியா இருந்தா அதுல கொஞ்சத்தை உங்களுக்கு பங்கு கொடுத்துட்டா நீங்க பேசாம இருந்துட போறீங்க. அவ்வளவுதானே. இந்த ஆட்சி முறையை எப்படி ஏற்பீங்க? இந்தியாவோட மிகப்பெரிய பிரச்சனை எதிரி ஊழலா மதவாதமா? என் தம்பி கூட விஜய் கூட இன்றைக்கு அந்த ஊழல் லஞ்சத்தை எப்படின்னு ஒழிக்கணும். அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு நேர்மையாளன் வந்து அதிகாரத்துக்கு வரும்போது அது ஒழிக்கணும்னு நினைக்கும் போது அது நிர்வாக சீர்கேடு தான், அதை ஒழிச்சிடலாம். ஆனால் இந்த மதவாதம், இந்த சாதியவாதம், அது ரெண்டுமே சம அளவு போதை. இந்த போதையெல்லாம் படுத்து வராங்கன்னா தெளிஞ்சிருக்கு. அது பாடையில போனாலும் தெரிய மாட்டேது. சுடுகாட்டில் போய் எழுதி வைக்கிறான் ஆறுமுக கவுண்டர், சின்னசாமி தேவர், சுப்பிரமணிய நாடாரு, சுடுகாட்டிலையும் தொங்குது. திரைத்துறையை ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் மேலாதிக்கம் செலுத்துகிறார்கள் என்ற கருத்து பேசப்படுகிறது. இப்ப என் தம்பி ஒரு கடைசி ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காருல்ல விஜய், இந்த படத்தை அவர் வெளியிடுறதுக்கு எவ்வளவு பாடுபடுறாருன்னு அப்ப பொறுத்திருந்து நம்ம மறுபடியும் சந்திச்சு பேசுவோம். நீங்க ஒரு பேட்டியில சமீபத்தில் சொன்னீங்க, தமிழகம் பார்த்த முதலமைச்சர்களிலேயே மோசமான முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் அவர்கள் என்று. எந்த அடிப்படையில் நீங்கள் இதை சொல்கிறீங்க? அதற்கான 3 காரணங்களை உங்களால் சொல்ல முடியுமா? எது ஒன்றுமே சரியா இல்லை. அதில் என்ன நான் ஆழ்ந்து கவனிக்கிறேன்னா, செயல் அரசியலோ சேவை அரசியலோ இல்லை இந்த அரசுகிட்ட. வெறும் செய்தி அரசியல் தான். இப்போ நீங்கள் எதில் கமிஷன் வரும்? அது காலை உணவு அப்படிங்கிறீங்க. இப்போ ஒரு கேள்வி வருது, இத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சு என் பிள்ளைய படிக்க வரும்போது பசியோடு வர்ற நிலைமையில தான் நீங்கள் வச்சுருந்துருக்கீங்க. அந்த உப்புமா போடுறீங்க, அதில் எவ்வளோ கமிஷன்? உண்மையிலே தரமாக உணவு கொடுக்குறீங்களான்னா அது இல்லை. ரெண்டாவது, எது ஒன்று நீங்கள் சரியாக இருந்திருக்குன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் வெற்று அறிக்கைகள். நீங்கள் நான் முதல்வனாகட்டும், இப்போ நீங்கள் நான் ஒரு அரசியலாக நீங்கள் எப்படி நினைப்பேன்னா, தேர்தல் அரசியல் கட்சி அரசியலை தாண்டி மக்கள் அரசியலுக்கு நகரும்போது தான் அது சரியாக இருக்கும். இங்கே சேவை அரசியல் விட்டு செய்தி அரசியல் தான் இங்கே இருக்குது. ஒரு செப்டம்பர் 16 குடும்ப தலைவிக்கு 1000 கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஜனவரி 1 நீங்கள் விளம்பரம் செய்கிறீங்க. நான் பொய் சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சா நான் வேணால் காட்டுறேன். வேணா இப்போ வரும்போது இப்படியே நடந்து போகும்போது 2 பக்கம் பாருங்கள். நான் முதல்வன், 15 லட்சம் குழந்தைகள் பயன்பெறுகிறார்கள். இந்த விளம்பர செலவே பல 100 கோடிக்கு இருக்கும். அப்போ நீங்கள் என்னைக்கு ஒரு தலைவன் நான் நல்லாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டாரோ அப்பவே அவர் தோத்துட்டார்ல. எவ்வளவோ முதலமைச்சர்கள் இருந்தாங்க தமிழகத்தில். பட் ஸ்டாலின் அவர்கள் தான் மோசமான முதலமைச்சர் என்பது ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப ஒரு எது ஒன்றுமே சரி கிடையாது. நீங்க சட்டம் ஒழுங்கு, நீங்க கொடுத்த வாக்குறுதி என்ன? நாங்க வந்தா நீட்டை நீக்கும், நாங்க வந்தா எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் பாருங்க. பெட்டியில வாங்கி மனுக்களை போட்டு பூட்டினீங்க. நான் வந்தா எல்லாம் சரி செய்வேன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. 100 விழுக்காடு நிறைவேற்றிட்டேன்னு. நான் கூட 100 கூட வேணாங்கய்யா, ஒரு 10 சொல்லுங்கன்னு கூட கேட்டேன். எதாவது சொல்லுங்கள், 10 எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டா எதுக்கு போராட்டம் வருது? இவ்வளோ பேர் வீதிக்கு எதுக்கு வரான்? 1000 ரூபாய் யார் கேட்டது? எந்த தாய் கேட்டா? எங்கள் அம்மா கேட்டால, என் தங்கச்சி கேட்டால, கல்லூரிக்கு போகும்போது 1000 கொடுங்கன்னு. எந்த தமிழ் மகன்னு கொடுக்குறீங்க? எந்த மாணவன் கேட்டான்? கல்விதான் தரமாக கேட்டான். கல்வி கற்று வரும்போது வேலை கேட்டான். 1000 வச்சுக்கிட்டு என்ன செய்யுங்க? ஒரு நாளைக்கு 30 ரூபா வருது எங்கள் அம்மாவுக்கு. 1000 ரூபா என்ன 30 ரூபா கூட ஈட்டி கொள்ள முடியாத அளவுக்கு நீங்கள் வறுமையை வச்சுருக்கீங்க. எத்தனை நாளைக்கு இந்த 1000 கொடுத்தே கொண்டு போயிருக்கீங்க? இந்த தேர்தலுக்கு 1000, 26 தேர்தலுக்கு 2000 ஆகுமா? சரி 2000. அடுத்து அரசு எவ்வளோ நாளைக்கு? எல்லாம் பல மாநிலங்களும் கொடுக்குறாங்களே சார். எல்லாம் தான் தவறுன்னு சொல்கிறேன். தொடங்கினது யார்? நீங்கள் தான். நீங்கள் ஆரம்பிச்சு வச்சிங்க. திராவிட மாடலை இந்தியா பின்பற்றணும், அவர் பின்பற்றிட்டாங்க. நீங்கள் ஆரம்பிச்சு விட்டீங்க. திருமங்கலம் ஃபார்முலான்னு நீங்கள், அது எல்லா ஊருக்கும் போயிடுச்சு. இப்போ திராவிட மாடல் நீங்கள், அது எல்லா ஊருக்கும் போயிட்டுது. ஒரு நேர்மையற்றவன் நல்லாட்சி கொடுக்காதவன் இதுதானே. நான் நேர்மையற்றவனாக இருந்தால் என் மக்களை நேர்மையற்றவர்களை ஆக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்குது. நான் நேர்மையானவன் உண்மையானவனாக இருந்தால் என் மக்களும் நேர்மையானவர்களாக உண்மையானவர்களாக இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கும். நான் திருடனாக இருந்து, நான் கொள்ளையடிக்கிறவனாக இருந்து, நான் ஊழல்வாதியாக இருந்தால் அதில் கொஞ்சத்தை உங்களுக்கு பங்கு கொடுத்துட்டா நீங்கள் பேசாமல் இருந்துட போகிறீங்க. அவ்வளோதானே. இந்த ஆட்சி முறையை எப்படி ஏற்பீங்க? இந்தியாவோட மிகப்பெரிய பிரச்சனை எதிரி ஊழலா மதவாதமா?
இது ஊழல்ங்கிறது நான் என்ன செய்வேன், ஊழலை வந்து அது ஊழல் லஞ்சம்லாம் வந்து நான் அதை வந்து ஒரு பெரிய குறையாக எடுக்கிறதில்ல. என் தம்பி கூட விஜய் கூட இன்றைக்கு அந்த ஊழல் லஞ்சத்தை எப்படின்னு ஒழிக்கணும், அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு நேர்மையாளன் வந்து அதிகாரத்துக்கு வரும்போது அது ஒழிக்கணும்னு நினைக்கும் போது அது நிர்வாக சீர்கேடு தான், அதை ஒழிச்சிடலாம். ஆனால் இந்த மதவாதம், இந்த சாதியவாதம் இதெல்லாம் வந்து புறையோடி போன நஞ்சா இருக்குது. இது மானுட சமூகத்தினுடைய மிகப்பெரிய எதிரியா இருக்கு. மதவாதத்திற்கு இணையான ஆபத்து தான் சாதியவாதம், நீங்க நம்புறீங்களா? மதத்தின் வேறே சாதி தானே. அதுல ஐயா கூட சொல்றாங்க பாருங்க பெரியார், மதம் மாறிக்கொள்ளக்கூடியது. மதம் கொடிதா சாதி கொடிதான்னா சாதி தான் மிக கொடிதா இருக்கு. ஒரு இந்து பையன் ஒரு இஸ்லாமிய பெண்ணை திருமணம் செஞ்சு கொள்ள முடியுது. ஆனால் சாதி தான், மதம் மாறிக்கொள்ள முடியும். நான் இந்துவா இருக்கேன், நாளைக்கு கிறிஸ்துவனா மாறுறேன், நான் இஸ்லாமியரா மாறுறேன், இன்னைக்கு கிறிஸ்துவனா இருக்கேன், நாளைக்கு இந்துவா, ஏதோ மாறிக்கொள்ள முடியுது. ஆனால் சாதி தான் மிக கொடுமையானதா இருக்குது. அது ரெண்டுமே சம அளவு போதை. இந்த போதையெல்லாம் படுத்து வரங்கன்னா தெளிஞ்சிருது. அது பாடையில் போனாலும் தெரிய மாட்டேது. சுடுகாட்டில் போய் எழுதி வைக்கிறான் ஆறுமுக கவுண்டர், சின்னசாமி தேவர், சுப்பிரமணிய நாடார், அங்கேயும் அது தொங்குது, அது சுடுகாட்டிலையும் தொங்குது. அப்புறம் சாதிக்கு ஒரு சுடுகாடு தனித்தனியாக போயிடுது. போனாலும் நீ சாதியாக தான் போகிறான். அப்படிங்கும்போது அது ரொம்ப கொடிதாக இருக்குது. இப்போ மானுட சமூகத்தின் பெரிய எதிரிகளாக இது ரெண்டு காரணியும் இருக்குது. இப்போ ஊழல் லஞ்சத்தை இதோடு ஒப்பிட முடியாது, அது ஒழிச்சிட முடியும். ஒரு நேர்மையாளன் உட்காந்து தொலைச்சி போயிருவேன், லஞ்சம் வாங்கினா ஊழல் வாங்கினேன், நான் விரும்பினா தான் நீங்கள் வாங்க முடியும். நீங்கள் ஒவ்வொரு சிறைக்கும் 1 லட்ச ரூபாய் வரணும் மாதம்னு நீங்கள் சொல்கிறதுனால வருது. ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கும் இவ்வளோ வசூல் வரணும்னு நான் கேட்குறதுனால வருது. வாங்கினா தொலைச்சி போயிருவேன்னா நீங்கள் யார் என்ன லஞ்சம் வாங்கணும்னு எல்லாருக்கும் விருப்பமா என்ன சொல்லுங்கய்யா? நாம் விரும்புகிறோம், தலைமை விரும்புது. அதனால் அப்போ உங்களுடைய பார்வையில் திமுகவை விட பிஜேபி தான் முதல் எதிரின்னு புரிந்து கொள்ளலாமா? அதில் என்ன சந்தேகம் ஐயா? எனக்கு வந்து இங்கே பாருங்கள், இந்திய கட்சிகளில் நான் காங்கிரஸையோ திமுக இந்த பிஜேபியோ தனித்தனியாக பார்க்கல. இவங்கெல்லாம் சொல்லுவாங்க அவங்க மதவாத கட்சி, இவங்க மிதவாத கட்சின்னு. அது ஒன்றும் கிடையாது. அவன் சவுண்டு இந்துத்துவா, இவங்க சாஃப்ட் இந்துத்துவா. வி ஆர் ஆல் இந்துஸ்ன்னு அவங்க. எஸ், வி ஆர் ஆல் இந்துஸ். உங்களுக்கு தெரியும், அவன் மசூதியை இடித்தா இடிக்க அனுமதிப்பான், இவர் அடிக்கல் நாட்டினா கன்கிராச்சுலேஷன்பாங்க, தீர்ப்பு வரப்போகுதுன்னா என்ன வருதோ அப்படியே ஏற்றுக்கணும்னு எல்லாரும் பேசுவாங்க. அது மோகன் பாகவத் சொன்னதாக இருக்கட்டும், ஐயா ஸ்டாலின் சொன்னதாக இருக்கட்டும், சகோதரர் ராகுல் காந்தி சொன்னது, எல்லா அறிக்கையும் படித்து பாருங்கள், வரி கூட மாறாது, அப்படியே ஒரே மாதிரியே பேசுவாங்க. இதில் நான் நம்பலை. இந்த கட்சிகள் எல்லாம் ஒரே கோட்பாடு தான். அங்கே வாக்கு இருக்குது அப்படின்னா அதை பிடிப்பாங்க. இந்த மதத்தில் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ பிஜேபி ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை இப்போ போடுதா? விட்டுருச்சு. ஏன்? மார்க்கெட் இல்லை. ஏன் இல்லைன்னா அது கோயில் கட்டுச்சு, அந்த பிரச்சனை இருக்கிற வரை அதில் அரசியல் இருந்துச்சு. கோயில் கட்டி முடிச்சிட்ட பிறகு அயோத்தியிலேயே அகிலேஷ் ஒரு தாழ்த்தப்பட்டவரை நிறுத்தி பொது தொகுதியில் நிறுத்தி அது ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்ச உடனே அந்த அரசியல் அங்கே வந்து அது தோத்த பிறகு அதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிட்டுது. இப்போ ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை விட்டு ஜெய் பூரி ஜெகநாத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ அதனால் இப்போ இந்த இடத்துல இது ரெண்டு சமதராசு தான். அதுபோல தான் இந்த திமுக இந்த கட்சியில் நான் பார்க்குறேன். அதில் கொடிதாக இருக்கிறது ஊழல் லஞ்சம் வந்து கொல்லாது. இப்படி ஒரு பெரிய மானுட பிளவை ஏற்படுத்தி கொல்லாது. மதவாதம் மிக கொடியதாக இருக்குது. அதை விட கொடியது அதனுடைய வேறாக இருக்கிற சாதியம். இது ரெண்டுமே நான் வந்து இப்போ பாருங்கள், பிஜேபி வந்து சாதியும் மதமும் கண்கள்னு சொல்லும். நம்ம சமூகத்தின் கொடிய புண்கள்னு சொல்லுவோம், அவங்க கண்கள்னு சொல்லுவாங்க. கடவுள் வெறி சமய வெறி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோயே இடை வந்த சாதியனும் இடர் ஒளிந்தால் ஆள்வது நம் தாயன்னு புரட்சி பாவலர் பாடுறது. அதனால் சொல்கிறாரு, ரெண்டுமே சம அளவு எதிரிகளாக பார்க்குறேன். ஊழல் லஞ்சத்தை இதோட ஒப்பிடக்கூடாது, அது நிர்வாக சீர்கேடு, அதை சரி செஞ்சிட முடியும். தமிழகத்தில் திரைத்துறையை ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் அரசியல் உதவியுடன் மேலாதிக்கம் செலுத்துகிறார்கள் என்ற கருத்து பேசப்படுகிறது. சமீபத்தில் விசிகாவிலிருந்து வெளியேறிய ஆதவ் அர்ஜுனா கூட அந்த கருத்தை சொன்னார். சில திரைப்பட பிரபலங்களும் அதை சொல்கிறாங்க. உங்களுக்கு ஓரளவு திரைத்துறையிலும் பரிச்சயம் இருப்பதால் இந்த கருத்து பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இந்த மோனோபோலின்னு ஆங்கிலத்தில் நாம் சொல்வோம், இந்த ஏகபோகம். இப்போ திரைத்துறை இதை வந்து இவங்க இந்த ஆட்சியில் தான் செய்கிறாங்கன்னு நான் சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் இதே தான் நடந்தது. அது இவங்க வந்தால் இதை செய்வாங்கன்னு தெரிஞ்சு தான் இவர்கள் எல்லாம் அதை ஆதரித்து நின்னாங்க. இப்போ அதை அனுபவிக்கிறாங்க. அதில் வந்து இந்த திரைத்துறையின் மட்டும் இல்லை, பெரும்பாலான வியாபாரங்கள், நில வணிகமாகட்டும், ரியல் எஸ்டேட், அதான் அது நில வணிகம், இந்த போதை செய்ய தொடங்கிட்டாங்க. இப்போ அது உங்களுக்கு தெரியாது. அதனால் எது ஒன்றையுமே மிச்சம் வைக்கல. தமிழக ஆளும் கட்சியை சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம். அப்போ அப்படிங்கும்போது இந்த திரைத்துறையை மட்டும்தான் இவங்க செய்கிறாங்கன்னு இல்லை தெரியுது. அதிமுக ஆளும்போது இவ்வளவு இப்படிலாம் இல்லை. இந்த கொடுங்கோன்மை போக்கு, இந்த மோனாப்பொலி, இந்த சர்வாதிகார போக்கு இல்லை.
எந்த படமாக இருந்தாலும் அவங்க வாங்கி வெளியிடாத படங்களை வலையொலிக்காரர்களை இந்த வச்சு அது குப்பை, அது ஒரு படமாக, உங்களுக்கு தெரியும் எப்படி எத்தனை படங்கள் பழியாச்சுன்னு. அவங்க வாங்கினா அவங்க படங்கள் வெளியாகி மிச்சம் திரையரங்கு இருந்தால் தருவாங்க, இல்லைன்னா இல்லை. அப்படிங்கும்போது அது 4000 கோடி இண்டஸ்ட்ரி டர்ன் ஓவர்ன்றாங்க அந்த சுழற்சி ஆண்டுதோறும். அதை ஒரு குடும்பம் அரசியல் மேலாதிக்கத்தின் சார்பாக கட்டுப்படுத்துவது என்பதும் அந்த குற்றச்சாட்டும் ரொம்ப தீவிரமான ஒரு குற்றச்சாட்டு இல்லையா? அப்போ திரைத்துறை ஏன் அமைதி காக்கிறது? வழி என்ன இருக்கு? இப்போ நான் பேசுகிறேன், இதே ஒரு திரைப்படத்தில் இருக்கிற இப்போ நடித்து கொண்டிருக்கிற ஒரு தம்பி, ஒரு நடிகரோ ஒரு இயக்குனரோ ஒரு தயாரிப்பாளரோ பேசுனா அவர் படம் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? எடுத்தால் வெளியிட முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்போ நீங்கள் நம்ம 2 பேரும் வெளிப்படையாக பேசுவோம். இப்போ என் தம்பி ஒரு கடைசியாக ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காருல்ல விஜய், இந்த படத்தை அவர் வெளியிடுறதுக்கு எவ்வளவு பாடுபடுறாருன்னு அப்போ பொறுத்திருந்து நம்ம மறுபடியும் சந்தித்து பேசுவோமே. அவர் இது வராத போதே அவரை பெரும்பாடுபடுத்தினாங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ அவருக்கு கூட நான் ஒருத்தர் சண்டை போட்டே இருப்பேன் அவருக்காக. இல்லை, இப்போ இந்த மோசமான நிலைமை இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அதிமுக ஆட்சியில் இந்த அளவு மோசமாக இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? உறுதி அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போதோ எடப்பாடி இருக்கும்போதோ அவங்க இதெல்லாம் இந்த இது இருக்காது. வாடகை வாய்களை வச்சுக்கிட்டு கண்ணா பண்ணான்னு கொச்சையாக விமர்சனம் பண்ணுறது இருக்காது. ஊடகங்களெல்லாம் தன்மையப்படுத்திக்கிட்டு எந்த செய்தியும் வரவிடாமல் அந்த இதெல்லாம் நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். நீங்கள் ஜெயலலிதா அம்மையார்லாம் இப்படிலாம் எல்லா யூடியூபர்ஸை வச்சுக்கிட்டு போகிற வரவெல்லாம் கொச்சையாக குடும்பத்தை தனிப்பட்ட முறையில் அப்படிலாம் இருந்ததா? நீங்கள் பார்க்காததா? இல்லை ஐயா எடப்பாடி இருந்த 4.5 ஆண்டுகளில் அந்த மாதிரிலாம் இருந்ததான்னு சொல்லுங்கள், நீங்கள் பார்ப்போம். அவங்கவுங்க வெளியிட்டாங்க, அவங்க பாட்டு படத்தை திரையிட்டுக்கிட்டு இருந்தாங்க, அவங்க பாட்டு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி மொத்தமாக எல்லா படத்தையும் அவங்களே வாங்கி வெளியிடுறதுல அப்படி நடக்கலை. புதுசாக ஒரு நிர்வாகி வர்றாருன்னு வச்சு தயாரிப்பு பண்ணுவேன், என்னது அப்படின்னு மூஞ்சி பேசும்போது இது இந்த பாலா இல்லையே, இப்போ வேறு ஏதோ ஆள் வருதே அப்படின்னு அவன் போனதுக்கப்புறம் எத்தனை முகமடா வச்சிருப்பியே இப்படி நடிக்கிறீங்களா, அவனுக்கு எல்லாமே தெரியும். அவன் மட்டும்தான் எங்களுக்கு வாழும் சாட்சி. இப்போ அவன் தான். Holidays nale GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. Make Howrah Pay your trusted partner for all your payout needs.